அனைவருக்கும் வணக்கம். கிருஷோப கார்டன், நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, லைவில் வரவங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பதிவானது உயிர் நாடி 2, அதாவது சிலபஸில் யூனிட் 2ல் இருக்கிற சொல் அகராதி அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து ஒரு மிக்சடு கொஸ்டின், ஒரு 150 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, அப்புறம் எல்லா டாப்பிக்லேயும் கலந்து தான் இருக்கும். சரிங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஓர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் மிக்சடாக இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா திருக்குறள்லேருந்து அரண் வலியுறுத்தல், தமிழின் தொன்மையான சிறப்பு, இதிலிருந்தும் சில கொஸ்டின் வந்திருக்கும். சரிங்களா? ஓகே, நாம் ஸ்ட்ரைட்டாக கொஸ்டினுக்கு போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்க, இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 8 நாளுமே இந்த காமன் டாபிக் இந்த 8 நாளுமே வரும். சொல்லப்போனால் அந்த எதிர்ச்சொல், உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல், அகரவரிசைப்படுத்து, இதிலேருந்து டெய்லியுமே உங்களுக்கு மிக்சடு கொஸ்டினாக தான் வரும். சரிங்களா? இன்றைக்கி சொல்லப்போனால் 6th ஒரு நாளைக்கு, 7th ஒரு நாளைக்கு, அப்படி தான் கண்டினியூவாக வரும். சரி, ஓகே, இந்த வீடியோ பதில் பார்ப்போம். நம்ம ஒரு 150 கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எவ்வளோ வேகமாக பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேகமாகவும் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மா என்னும் சொல்லை குறிக்காத சொல் எது? ஓகே, மா என்னும் சொல்லை குறிக்காத சொல் ஆப்ஷன் டி, அலர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது, மெய் என்பதன் பொருள் என்ன? மெய் அப்படின்னா என்ன பொருள்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, உடம்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, தமிழ் கவிதை வடிவமாக கருதப்படாத வடிவங்கள் எவை? கவிதை வடிவமாக கருதப்படாத வடிவம். ஓகே, தமிழில் கவிதை வடிவம், உரைநடை வடிவம்னு ஒன்று இருக்குது. அப்போ துளிப்பா, புதுக்கவிதை, செய்யுள், இது மூணுமே என்னது? ஆக்சுவலாக கவிதை வடிவம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கருதப்படாத வடிவம் புதினம் அப்படிங்கிறது ஒரு கட்டுரை வடிவம். சொல்லப்போனால் புதினம், அப்புறம் கட்டுரை, சிறுகதை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உரைநடை வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கட்டுரை ப்ளஸ் சிறுகதை, இந்த மூணுமே என்னென்னு சொல்லுவாங்க? உரைநடை வடிவம். அப்போ உரைநடை வடிவத்தில் ஒரு 3 ஆப்ஷனை கொடுத்துட்டு, கவிதை வடிவத்தில் 1 ஆப்ஷனை கொடுத்துட்டு கூட பொருந்தாத சொல் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்ததுங்க, தலை அப்படிங்கிறதோட பொருள் என்ன? இந்த சிறப்பில்லை அப்படின்னா என்ன பொருள்? ஓகே, தலை அப்படிங்கிறதுக்கு மல்லி அப்படிங்கிறத பொருள். தாவரத்தோட இலைப்பெயரில் ஒரு வகையான பேர் இது. ஓகேங்களா? இந்த நெல் வரகு என்னன்னு சொல்லுவோம்? தாள் வகையை சேர்ந்து சொல்லுவோம். தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரை, அப்புறம் இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? புல் வகையை சார்ந்துன்னு சொல்லுவோம். ஆள், அரசு, மா, பலா, வாழை, இதெல்லாம் இலை வகையை சார்ந்தது சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். சரி, கமுகு அப்படிங்கிறது என்ன? கமுகு அப்படிங்கிறோட தாவரத்தோட இலைப்பெயர் என்னன்னு சொல்லுவோன்னா ஆப்ஷன் பி, கூந்தல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்ததுங்க, பூவோட 7 நிலையில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்குவோம். பூவின் 7 நிலையில் அலர் ஒன்று இருக்குது, செம்மல், முகை, அந்த மாதிரி 7 நிலை இருக்குது. மேன்மை அப்படிங்கிறது இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரே நிமிஷங்க. ஓகே, பொறுத்துக. இலக்கண நூல் எது? சங்க இலக்கிய நூல் எது? அறநூல் எது? காப்பியங்கள் எது? சரி, ஒன்றா பார்ப்போம். இலக்கண நூல்கள் அப்படிங்கிறது என்ன? ஆக்சுவலாக தொல்காப்பியம், நன்னூலை இலக்கண நூல் சொல்லுவோம். ஆப்ஷன் ஆ. அடுத்தது, சங்க இலக்கிய நூலை என்னென்னு சொல்லுவோம்? 8 தொகை 10 பாட்டெல்லாம் சங்க இலக்கியம்னு சொல்லுவோம். அப்போ ஆன்னு வரணும். அறநூல்கள் 4அடியார், திருக்குறள், இ. காப்பியங்கள் 50 காப்பியங்களில் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இ. அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்ததுங்க, ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறதோட பொருள் என்ன?
ஓகே, ஆழினா கடல்னு தெரியும். ஆழி பெருக்கு அப்படிங்கிறது கடல் கோள் அப்படிங்கிறதா அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது, திகிரி அப்படிங்கிறோட பொருள் என்ன? திகிரி அப்படின்னா ஆப்ஷன் சி ஆணை சக்கரம் அப்படிங்கிறது தான் உண்டான மீனிங். ஓகேங்களா? காணி அப்படின்னா எதை குறிக்கும்? காணி அப்படிங்கிறது ஒரு நில அளவை குறிக்கும். ஆப்ஷன் சி தான் காணி நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்ததுங்க, சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவைன்னு சொல்லுவாங்க, கப்பல் கூளைக்கடா, கடற்கோள் பறவை, இது எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். சொல்லப்போனால் இந்த மூணையும் கொடுத்துட்டு இன்னொரு பறவையை கொடுத்துட்டு பொருந்தாதது என்னன்னு கேட்டால் கூட நீங்கள் சிறகை தாண்டும் கடலை தாண்டி பறக்கும் பறவை அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்ததுங்க, உலக சிட்டுக்குருவி தினம் அப்படிங்கிறது எப்போது கொண்டாடப்படுகிறது? ஓகே, ஆன்சர் மார்ச் 20 தான். அடுத்த கொஸ்டினுங்க. இப்போ பறவைகள் பற்றிய படிப்பை எவ்வாறு அழைக்கிறோம்? பறவைகள் பற்றிய படிப்புக்கு பேர் ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது, திருவள்ளுவரின் சிறப்பு பெயராக கருதப்படாதது எது? திருவள்ளுவருக்கு சிறப்பு பெயர் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், சென்னா போதார், மாதாடு பங்கி, அந்த மாதிரி நிறையா இருக்குது. கல்வியில் சிறந்தவர் அப்படிங்கிறது அவருக்கு வைக்கலை. சொல்லப்போனால் ஆப்ஷன் டி தான். கழுத்தில் சூடுவது, கொஸ்டின் நம்பர் 15. ஓகே, கழுத்தில் சூடுவது மாலை. மாலைக்கு உண்டான மீனிங் வந்து தார். ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, கதிரவனின் மற்றொரு பெயராக கருதப்படுவது எது? ஆப்ஷன் பி ஞாயிறு தான் இன்னொரு பேர் சொல்லுவோம் கதிரவனுக்கு. ஓகேங்களா? சித்தம் அப்படிங்கிறோட பொருள் என்ன? சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுங்க, ஒரே நிமிஷம் பொறுத்துக. முத்துச்சுடர், தூய நிறம், சித்தம் மகிழ்ந்திட, அதாவது உள்ளம் மகிழ்ந்திட. ஒவ்வொன்றா பார்ப்போம். முத்துச்சுடர், சுடர்னா ஒளி, முத்துச்சுடருக்கு நிலா ஒளியை சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் இ. அடுத்தது தூய நிறம், மாடங்கள் தூய நிறம் நிறைந்தது நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஆப்ஷன் ஆ. சித்தம் மகிழ்ந்திட தென்றல், உள்ளம் மகிழ்ந்திட காற்று அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ ஆப்ஷன் ஆ. அப்போ இ ஆ ஆ. ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினுங்க, ஆயுதத்தோட வேறு பெயர்கள் எவை? ஆயுத எழுத்துக்கு முப்புள்ளிங்கிற பேர் இருக்குது, முப்பார் புள்ளின்னு இருக்குது, தனி நிலைன்னு இருக்குது. அப்போ எல்லாமே தான். இப்போ சொல்ல போனால் முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனி நிலைன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆப்ஷனில் கார் புள்ளின்னு கொடுத்துட்டு பொருந்தாது இது என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ வந்து கார் புள்ளி அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்தது, ஔடதம் அப்படிங்கிறோட பொருள் என்ன?
ஔடதம்னா மருந்து. ஆப்ஷன் பி தான். ஒரே நிமிஷம். கொடுக்கப்பட்ட சொற்களோட எதிர்ச்சொல்ல பொறுத்துங்க. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். அணுகுனா விலகு, ஈ அப்படிங்கிற ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. அப்போ அதான் வரும், செக் பண்ணிக்கலாம். ஐயம்னா டவுட்டு அப்படிங்கிறதுக்கு தெளிவுன்னு வரும், கரெக்டு. ஊக்கம்னா சுறுசுறுப்பு, சோர்வுங்கிறது கரெக்டு தான். உண்மை, பொய்மை, ஈ கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு அடிமை அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? அடுத்தது, நீக்குதல் மற்றும் எளிது ஆகிய சொற்களின் எதிர்ச்சொற்கள் எவை? நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல்னு அர்த்தம். எளிதல் அதாவது எதிர்ச்சொல். நீக்குதல்னா சேர்த்தல், எளிதுனா அரிது அப்படிங்கிற ஆப்போசிட் வேர்டு. ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர். அடுத்தது, இந்த 4 சொற்களில் இருபொருள் தர இயலாத சொற்கள் எது? மாலைக்கு 2 அர்த்தம் இருக்குது. தார் மாலை அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. காலையில் மாலையில் அப்படிங்கிறது. நூலும் 2 இருக்குது தெரியும். புத்தகம் ஒன்று, அப்புறம் நம்ம நூல் இலைன்னு சொல்லுவோம்ல அது. ஆறுக்கு நிறையா இருக்குது. காலை மட்டும்தான் ஒரே ஒரு காலை அப்படிங்கிற மீனிங் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. அடுத்ததுங்க, சில தலைவர் பேரை கொடுத்துட்டாங்க, அவங்க நாட்களை என்ன அப்படி கொண்டாடுறோம்? ஓகே, பார்ப்போம். காமராசர் வந்து கல்வி வளர்ச்சினால கொண்டாடுறோம். அப்போ ஆப்ஷன் இ எதில் இருக்குது? எடுத்தோடனே டிக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ தான். இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம். விவேகானந்தர் வந்து தேசிய இளைஞர் தினம். அப்துல் கலாம் வந்து மாணவர் தினம். ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினம். ஆப்ஷன் ஏ. அடுத்தது, தமிழுக்கு உண்டான ஆங்கில வார்த்தையை கொடுத்துட்டு அதில் பொருந்தாத இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படியும் கேட்கலாம். ஓகே, பார்ப்போம். நூலகம்னா லைப்ரரி கரெக்டு தான். மின் படிக்கட்டு லிஃப்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எஸ்கலேட்டர் தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி தான். மின் இதழ்கள், இ மேகசின் கரெக்டு. தொடக்கப்பள்ளிங்கிறது பிரைமரி ஸ்கூலுங்கிறதும் கரெக்டு தான். அடுத்ததுங்க, ஔவையார் இயற்றிய நூல்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஓகே, ஆப்ஷன் பி நாலடியார். மூதுரை, ஆத்திச்சூடி, நல்வழியெல்லாம் ஔவையார் இயற்றிய நூல்கள் தான். இப்போ ஔவையார் இயற்றிய நூல்களுக்கு பதிலாக பொருந்தாத ஒன்று அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது, மாசற அப்படின்னா என்ன? மாசற அப்படின்னா குறை இல்லாமல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. நந்தவனம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? பூஞ்சோலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான். இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். பண்ணுனா என்ன வரும்? பண்ணுனா இசை, இலைத்துனா செய்து, பார்னா உலகம். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்ததுங்க, இதில் தவறான இணை எது? முத்தேன், முக்கணி, முத்தமிழ், முன்னீர். முத்தேன், கொம்பு, பொந்து, கொசு கரெக்டு தான். முக்கணி, மாப்பழா, வாழை கரெக்டு தான். முத்தமிழ், இயல் இசை நாடகம் கரெக்டு தான். முன்னீர், ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நீர், இது மழை நீர்னு வரணும். இங்கே கடல் நீர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஊற்று நீர் தான் வரணும். அப்போ இதுதான் தவறாக இருக்குது.
ஆப்ஷன் டி தான். அடுத்ததுங்க, தங்க பூ பதிக்க தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த டேஸ் முத்தேனோ தமிழை எந்த நாடு வந்து அப்படி சிறப்பிச்சிருக்கு? ஓகே, சேர நாடு தான். ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுங்க, தாள் அப்படிங்கிறோட பொருள் என்ன? தாள் அப்படின்னா நாக்கு. ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, பொங்கல் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? பொங்கல் அப்படின்னா பொங்கி வருவதில்லை, பொங்கி பெருகி வருவது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மாடு அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன? மாடு அப்படிங்கிறது ஒரு வகை விலங்கு தான், ஆனால் பொருள் அப்படிங்கும்போது செல்வம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், பொருத்தமில்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. குடைவரை கோவில் மற்றும் கட்டுமான கோவில், ஒற்றை கல் கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள், தஞ்சை பெரிய கோயில். ஆக்சுவலாக இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்குது, மகாபலிபுரத்தில் இந்த மூணுமே இருக்குது. இது ஒன்று தான் இல்லை. அப்போ தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறது தான் பொருந்தாமல் இருக்குது. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், அரிச்சுவடி அப்படிங்கிறதோட பொருள் என்ன? அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்களை தான் அரிச்சுவடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான். அடுத்தது, ஒரே நிமிஷங்க. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை அப்படிங்கிற பாடல் வரியில் கொடுக்கப்பட்டுள்ள மெய் இதுக்குண்டான பொருள் என்ன? ஓகே, இந்த வரியை கொடுத்துட்டு இதுக்குண்டான மெய் அப்படிங்கிற பொருள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி உண்மை அப்படிங்கிறது தான் சரியான விடை. 38 கொஸ்டின் நம்பர், கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூல்களில் தாராபாரதியால் இயற்றப்படாத நூல் எது? தாராபாரதி நம்ம சிலபஸில் கவர் ஆகிற ஒரு ஆசிரியர் தான். ஓகே, அவர் எழுதப்படாத நூல் எது? புரட்சி முழக்கம். ஆப்ஷன் டி தான். அடுத்ததுங்க, எடுப்பு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? எடுப்பு அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து தொடங்கு அப்படிங்கிற மீனிங் தான் வரும். அப்போ முடித்தல், எதிர்ச்சொல் வந்து முடித்தல். ஆப்ஷன் பி தான். கொஸ்டின் நம்பர் 40, பிணி அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? பிணினா நோய், துன்பம், வறுமை எல்லாமே வரும். அதாவது மீனிங் ஆப்போசிட் அப்படிங்கும்போது இன்பம். ஆப்ஷன் சி தான். ஒரே நிமிஷங்க. நனந்தலை உலகம் வலை நெமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை அப்படிங்கிற முல்லப்பாட்டில் இருந்து நனந்தலை உலகம் அப்படின்னா அதுக்குண்டான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. நனந்தலை உலகம் அப்படின்னா ஒரு பெரிய உலகம் அப்படிங்கிற மீனிங். அப்போ அதுக்கு உண்டான ஆப்போசிட் வந்து சிறிய உலகம். ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான சரியான ஆன்சர். அடுத்தது, நால்வகை சொற்களிலிருந்து பொருந்தாத சொல் எது?
ஓகே, ஆன்சர் ஓடினான் அப்படிங்கிறது தான். இப்போ மதுரைங்கிறது ஒரு இடப்பெயரை குறிக்குது, நாற்காலிங்கிறது ஒரு பொருட்பெயரை குறிக்குது, சித்திரைங்கிறது ஒரு காலப்பெயரை குறிக்குது. அப்போ பொருள், இடம், சினை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது. ஆனால் ஓடினான் அப்படிங்கிறது ஒரு முற்ற குறிக்குது, வினை முற்ற குறிக்குது. அப்போ பொருந்தாமல் ஒன்று இருக்குது அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? அடுத்தது ஒரே நிமிஷங்க. ஒன்று என்பதனை குறிக்க டேஸ் டேஸ் ஆகிய 2 சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று அப்படிங்கிறத ஓர், ஒரு அப்படிங்கிற சி ஆப்ஷன் தான் சரியான விடை. கீழ்காணும் தொடர்களில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆக்சுவலாக வந்து ஒரு எங்கே ஓர் எங்கே வரும்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து ஈ வந்திருக்கு, ஈ வந்தாவே என்ன வரணும், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அப்போ இது ரெண்டையுமே விட்டுடலாமா? இந்த ரெண்டை பார்க்கணும். அப்போ ஓர் இரவும் அப்படிங்கிறது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. பகலும் அப்படிங்கிற இடத்துல உயிர்மை உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்போ இதுதான் ரைட்டுங்களா? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள். அடுத்தது, உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் அது, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது. அப்போ ஆப்ஷன் ஏ தான். கோமுகி அப்படின்னா என்ன பொருள்? கோமுகி அப்படிங்கிறோட பொருள் வந்து பசுவின் முகம். ஆப்ஷன் சி. அடுத்ததுங்க, பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர். ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 48. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் பண்பு பெயரினை குறிக்காத சொல். இப்போ இப்படி கொஸ்டின் கேட்காம பொருந்தாத சொல்னு கூட கேட்கலாம். ஏன்னா சதுரம், நன்மை, செம்மை இதெல்லாம் பண்பு பெயர். கண்ணுங்கிறது பண்பு பெயர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்ததுங்க, மனித வாழ்க்கையில் பொறாமை டேஸ், சினம் டேஸ் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம் அப்படின்ட்டு வள்ளுவர் எதை சொல்லியிருக்கார்? அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் 4ம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறது எது? பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல். அப்போ ஆப்ஷன் ஏ தான். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு டேஸ் செய்வது தான் அவரை டேஸ் வழியாகும். ஓகே, ஆன்சர் நமக்கு துன்பம் செய்தவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மை செய்வது அவருக்கு தண்டிக்கும் வழி. அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுங்க, உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே ஒரு சிறந்த அறம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஆப்ஷன் சி தான். ஓகே, அடுத்தது, இந்த 4 ஆப்ஷனில் எது பொருந்தாமல் இருக்குது?
ஆன்சர் நாற்காலி தான். இப்போ சென்னை, பள்ளி, பூங்கா இது எல்லாமே ஒரு இடத்தை குறிக்குது, ஒரு இடப்பெயரை குறிக்குது. நாற்காலிங்கிறது ஒரு பொருளை குறிக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்தது இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, எடுத்தோடனே சொல்லிடலாம். ஆன்சர் 5. அஞ்சினர் அப்படிங்கிறது தான் பரந்த உலகம்னு கொடுத்துருவாங்க. அஞ்சினர்னால் பயப்படுதல் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்ததுங்க, பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. வழக்கு வாழ்க்கை நெறி கரெக்டு தான். ஆறுயிர்ங்கிறது அருமையான உயிர் கரெக்டு தான். என்புங்கிறது எலும்புங்கிறதும் கரெக்டு தான். ஈனும் பெரும்னு கொடுத்துருக்காங்க. ஈனும்னா தரும்னு அர்த்தம். ஈனும்னா தரும்னு அர்த்தம். இங்கே பெரும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொருந்தாமல் இருக்கிறது 4. ஓகேங்களா? அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. மு, பு, நா, சி. எப்பயுமே ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? காங்கா, சாட்டா, நாத்தா, சா வருதோ. அப்போ சா வரிசையில் சி வரணும். சிங்கிறது இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இது ரெண்டையுமே விட்டுடலாம். அப்போ சிக்கு அப்புறம் என்ன வரணும்? காங்கா, சா, நா வரணும். அப்போ சிக்கு அப்புறம் நாவும் வந்திருக்கு. அடுத்தது பா வருமா மூ வருமா அப்படின்னா பூ தான் வரணும். கரெக்டுங்களா? காங்கா, சாட்டா, நாத்தா, பா. கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி தான். சிந்தை, நவ்வி, புனல், முகில். ஓகேங்களா? அடுத்தது இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஆர்வம், விருப்பம் கரெக்டு தான். நண்பு, நன்மைன்னு கொடுத்துருக்காங்க. நண்புனா நட்புன்னு அர்த்தம். வையகம், உலகம், என்ப, என்பார்கள். அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்த கொஸ்டின், இதில் எது பொருந்தா சொல்? மரம், வீரம், என்பிலது எலும்பில்லாத புழு, அன்பிலது அன்பில்லாத உயிர். கேளல், கேளல்னா பன்றி, பன்னின்னு அர்த்தம். இங்கே மானுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நவ்வினா தான் மான். ஆப்ஷன் டி தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. சா, சி, சு, சே, சோ. சொல்லப்போனால் சாசா வரிசை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈஸியாக வந்து சா ஃபஸ்ட்டு இருக்கா இல்லை நெடில் சா இருக்கானா? நெடில் சா இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான். அதுக்கப்புறம் என்ன? சா, சி, சு, சே, சார்பு, சிறுகதை. ஓகேங்களா? அடுத்தது கீழ்கண்டவர்களுள் தமிழ் தாத்தா அப்படிங்கிறது அழைக்கப்படுபவர் யார்? ஓகே, தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுபவர் சிலபஸில் கவர் ஆகிற உவே சாமிநாதர் தான். ஓகேங்களா? உவே சாமிநாதர் பதிப்பித்த நூல்களில் இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, ஆன்சர் திருக்குறள் தான். ஆப்ஷன் டி. அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓகே, உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். இங்கே ஒரு வந்திருக்கு, தவறு. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, இது சரி. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு, இது தவறு. உயிரெழுத்துக்கு முன்னாடி இது வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும், இதுவும் தவறு. அப்போ ஆப்ஷன் பி தான்.
ஊர் ஊஞ்சல் ஆடுகிறது அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்ததுங்க, இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, சேய்மைனா தொலைவில் அர்த்தம், இங்கே அருகில்னு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. அருகுறை அப்படின்னா தான் அருகில்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாமல் இருக்குது. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. அழகிய அப்படிங்கிற இடத்துல எல்லாமே உயிரெழுத்து தான் வந்திருக்கு. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். அப்போ ஓருங்கிற சென்டென்ஸை தவிர மீதியை அடிச்சிடலாம் ரைட்டுங்களா. இந்த ரெண்டில் எது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஓர் அழகிய சிற்றூரிலுக்கு அப்புறம் குளம், கூனா உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்போ ஆப்ஷன் சி தான். அப்போ இதுவும் தவறு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த 4ல் எது பொருந்தாமல் இருக்குது? கோணி, சாக்கு, தமிழ் மகள், ஔவையார், ஞாலம், உலகம் இதெல்லாம் சரிதான். வன்மை 3 சுழி எண்ணுக்கு கொடை அப்படிங்கிற ஒரு பொருள் தான் இருக்குது, பகை வராது. ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாமல் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்குண்டான சரியான விடை. அடுத்ததுங்க, ஒரு ஓர். ஓகே, அதாவது நார்மலாக உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும். அதேமாரி உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அது வரணும். இந்த 4 கன்ஃபார்ம் தெரிஞ்சாவே போதும். ஒரு ஓர் எப்பயும் போல் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரி, அப்படி இப்போ பார்க்கும்போது ஓங்கிறது என்ன? உயிரெழுத்து தானே. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஆக்சுவலாக அஃது அப்படின்னு வரணும் கரெக்டுங்களா. அப்போ அஃதுங்கிறது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்குது கரெக்டாக. ஆப்ஷன் பி தான். மீதி 3மே தவறு. அடுத்தது, தவறானது எது? சமவெளி மரங்களில் வாழும் சில பறவைகள். சமவெளி மரங்களில் வாழும் சில பறவைகளில் சில கடலை குயில், பனங்காடை, தூக்கணாங்குருவி இதெல்லாம் சமவெளியில் வாழ்கிற பறவை தான். ஆனால் அரிவாள் மூக்கன் அப்படிங்கிறது நீர்நிலையில் வாழ்கிற பறவை. ஓகேங்களா, நீர்நிலையில் வாழ்கிற பறவை. அப்போ அரிவாள் மூக்கன் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது, ஒரு ஓர் அது அது. ஆல்ரெடி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது. இதை எப்படி சரியாக எழுதுவோம்? ஓகே, உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? அஃதுன்னு வரணும். அஃதுங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னாவே வேலை முடிஞ்சுது. அப்போ இந்த ஏசி விட்டுறலாம், மீதி 2 தான். அஃது இல்லாத இடத்தில் அசைவும், ஒரு அசைவும் வருமா, ஓர் அசைவும் வருமா அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா. அடுத்தது, ஒரே நிமிஷம். இதில் எது தவறாக இருக்குது? நீர்நிலைகளில் வாழும் சில பறவைகள். பாருங்கள், ஆப்ஷன் சமவெளியில் வாழ்கிற பறவையில் ஒரு நீர்நிலை வாழ்கிற பறவை வச்சுட்டு கூட பொருந்தாமல் கேட்டிருக்காங்க. இப்போ நீர்நிலையில் வாழும் பறவையான அரிவாள் மூக்கன், கரண்டி வாயன், ஊசிவால் வாத்து இதெல்லாம் நீர்நிலை. இது சமவெளி. அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது, ஒரு ஓர்.
ஓகே, அக அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட் எழுத்து உயிரெழுத்து வந்திருக்கு. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அப்போ ஏவையும் சியையும் விட்டுறலாம். பி டி. ஓர் அக இலக்கிய நூலாகும், அது வரைக்கும் ஓகே. அடுத்தது ஓர் பாடல் வருமா ஒரு பாடல் வருமா அப்படின்னா என்ன வரணும்? பாங்கிறது உயிர்மெய் எழுத்து, ஒரு பாடல் தான் வரணும். ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்ததுங்க, தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடங்கள் இதில் தவறான மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடங்கள்ங்கிறதுலாம் வடுவூர், தஞ்சை மாவட்டம், கரைவெட்டி, பெரம்பலூர், வேட்டங்குடி, சிவகங்கை மாவட்டம்லாம் சரிதான். ஆனால் வெள்ளோடுங்கிறது ஈரோடு மாவட்டம். வெள்ளோடுங்கிறது ஈரோடு மாவட்டம். ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான தவறான விடை. அடுத்ததுங்க, ஒரு ஊர் அமைந்த சரியான தொடர் எது? ஓகே, பூங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும். அப்போ இந்த ரெண்டையுமே விட்டுடலாமா? இந்த ரெண்டை மட்டும் பார்ப்போம். ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவம். ஆங்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்ததுங்க, ஒரு 5 வார்த்தைகளை கொடுத்து அகரவரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன எழுத்துன்னு எழுதிக்கோங்க. வே, வே, வி, வா, வை. சொல்லப்போனால் வா வரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் எழுத்து வா குறியில் வருதா? இல்லை, வா நெடில் வந்திருக்கு. அப்போ நெடிலில் வாழ்க்கை, வேலையே முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு வாழ்க்கை ஒன்று தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்ததுங்க, இதில் எது பொருந்தாமல் இருக்குது? மடவார்னா பெண்கள் வரணும், ஆண்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 74. ஒரு ஊர். ஒரு ஊரில் ஒரு ஏரி இருந்தது. ஓகே, ஒரு ஊரில் அப்படிங்கும்போது ஊங்கிறது உயிரெழுத்தா? உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணுமா? ஓருங்கிற இடத்துலாம் இது ரெண்டையும் விட்டுடலாமா? ஒரு கொடுத்துருக்காங்க, மீதி 2 தான். ஊரில் ஏரி, ஏங்கிறதும் உயிரெழுத்து தான். உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் தான் வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஆணம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? ஓகே, ஆணம் அப்படின்னா குழம்பு. ஆப்ஷன் டி தான். குழம்புக்கு இன்னொரு பேர் வந்து ஆணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது, பிழைத்திருத்துக ஒரு ஊர். ஓகே பாப்பா, இது ஆக்சுவலாக நாங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு கரெக்டாக தான் இருக்குது. தோழி, தோங்கிறது உயிர்மெய் எழுத்து, ஒரு வரணும், தவறு. அரை உயிரெழுத்து, ஓர் வரணும், தவறு. நூ ஒரு வரணும், தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதில் எது பொருந்தா சொல்? ஓகே, ஆப்ஷன் பி தான். இந்த தலை அப்படிங்கிறதுக்கு செடி, இலை அப்படிங்கிற மீனிங் தான் வரும். செடி, இலை அப்படிங்கிற மீனிங் தான் வரணும். இங்கே காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தலையா வெப்பம், பெருகும் வெப்பம், தலைக்கவும் குறையவும், பொடி, மகரந்த பொடியெல்லாம் சரிதான். ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான தவறான ஆன்சர். அடுத்தது, ஒரே நிமிஷங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்?
ஓகே, ஆன்சர் பாரதிதாசன். இப்போ இந்த 3 நூலையும் வரிசையாக கொடுத்துட்டு இன்னொரு நூலை கொடுத்துட்டு கூட பொருந்தா சொல் கேட்கலாம். ஓகேங்களா? பாரதிதாசன் எழுதிய நூல்கள் வந்து இந்த 3 தான். அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு. அடுத்ததுங்க, அகர வரிசைப்படுத்துக. எழுத்து என்ன கொடுத்துருக்கோம்? மோ, மு, மீ, மா, மீ. மாமா வரிசை கொடுத்துருக்குறான். கரெக்டுங்களா? அப்போ மாலை ஃபஸ்ட்டு எழுத்து எது வருது? மனத்துயர்னு வருது. இதில் இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று தான் இருக்குது. வேலையே முடிஞ்சுது. ஆப்ஷன் டி தான். மா, மீ, மூ, மீ, மோ. கரெக்டு. அடுத்ததுங்க, ஒரு ஊர் அமைந்த சரியான தொடர் எது? ஓகே, இந்த இடத்துல வந்து நாங்கிறது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு தான் வரணும். அப்போ இந்த ஓருங்கிறத விட்டுடலாமா? சரி, ரைட்டு. இந்த ரெண்டையும் பார்ப்போம். ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தானா வந்தனவா? நடந்து வந்தான் அப்படிங்கிறதான் வரும். இப்படியும் ஆப்ஷன் கொடுக்கலாம். அதனால் வந்து டக்குன்னு ஒரு நாள் அப்படின்னா ஈஸியாக போட்டுறாதீங்க. கடைசியாக சென்டென்ஸ் முழுக்க படிச்சிருங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான ஆன்சர். அடுத்ததுங்க, இதில் எது பொருந்தாமல் இருக்குது? புகழல் ஒண்ணாதே செல்லாதே சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது கடம்பு அப்படின்னா உடம்பு. கரெக்டு தான். நவ்வினா மானு, பண்ணின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. ஒரே நிமிஷம். ஒரு ஊர் அமைந்த சரியான தொடர் எது? ஆக்சுவலாக இதே கொஸ்டின் ஆல்ரெடி முன்னாடி கொண்டு வந்துட்டோம். அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஈங்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஓருங்கிறது இந்த 2 தான் இருக்குது. சொல்லப்போனால் ஆப்ஷனை மாற்றி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஓர் இரவும் பகலுங்கிறது என்ன? பாங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். கரெக்டுங்களா? அப்போ ஆன்சர் வந்து பி தான். ஓர் இரவும் ஒரு பகலும். அடுத்ததுங்க, அகர வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட் எழுத்து எழுதிக்கலாமா? மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போமா? மீ, மா, மூ, மூ, மீ. மா வரிசை தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஈஸியாக டக்குன்னு ஃபஸ்ட்டு மா எதா இருக்கான்னு பாருங்கள். மருங்கை இருக்குது. அப்போ இது ரெண்டையும் விட்டுறலாம். மாக்கு அப்புறம் மா, மீ வரணும். மீ தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான். புரியுதுங்களா? மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்குமலை. அடுத்தது, ஒரு ஊர் சரியாக அமைந்த தொடர். ஓகே, காட்டின். காங்கிறது என்ன? உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஆக்சுவலாக ஒரு வரணுமா? அப்போ ஊருங்கிறத இந்த இதை விட்டுறலாம். மீதி 2. சரி, ரைட்டு. இதில் எது சரியாக வருதுன்னு பார்ப்போம். ஒரு காட்டின் வளத்தை குறிக்குமா வளத்தால் குறிக்குமா அப்படின்னா வளத்தை அப்படிங்கிறதா கரெக்ட். ஆப்ஷன் பி தான். ஓகே, ஒரு ஊர் சரியாக அமைந்த தொடர் எது? கொஸ்டின் நம்பர் 85ங்க. ஒன்றா பார்ப்போம். பெரிய பேங்கிறது உயிர்மெய் எழுத்து, ஒரு வரணும். தவறு. ஈங்கிறது உயிரெழுத்து, ஓர். சரி. உயிரெழுத்து ஓர் வரணும். தவறு. உயிரெழுத்து ஓர் வரணும். தவறு. ஆப்ஷன் பி தான். இதில் எது பொருந்தாமல் இருக்குது? அவள் பள்ளம் மிசை கோபம் ஆடவர் ஆண்கள் நல்லை நல்லதாக இருக்கின்றாய். மிசைனா மேலேன்னு அர்த்தம். கோவம்னு கொடுத்துருக்காங்க.
ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 87. பொருந்தா சொல் இதில் எது? ஓகே, ஆன்சர் ஈரம்னா அன்புன்னு அர்த்தம். ஈரம்னா அன்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதில் பொருந்தாமல் இருக்குது. இந்த நாளில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, ஆன்சர் அகன்னா அகம், முகன்னா முகம்னு வரணும், தலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் டி தான். முகன்னா தலை கிடையாது, முகம். அடுத்ததுங்க, கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. சுற்றம், சீர்தூக்கு, சிந்தனை, சாட்டை, சங்கு. என்ன வரிசை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாவே டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, சா வரிசை சங்கு தான். ஆப்ஷன் டி தான். சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். ஓகேங்களா? அடுத்தது பொருந்தாதது எது? மறுமை, மறுபிறவி, இம்மை, இப்பிறவி, கவர்தல், நுகர்தல். கரெக்டு தான். சிறுமை அப்படின்னா துன்பம். சிறுமைனா துன்பம்னு அர்த்தம். இன்பம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதில் தவறு. அடுத்ததுங்க, மாத்திரை அளவு கொடுத்துட்டு பொருந்தாதது எது? நெடில்னாவே 2 மாத்திரை தான். அப்போ இது ஒரு மாத்திரைன்னு கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் டி தான். தொண்ணூற்றி 2 கொஸ்டின் நம்பரு. இதில் எது பொருந்தா சொல்? ஓகே, வானரகங்கள், ஆண் குரங்குகள். கரெக்ட். இந்த மாதிரி இந்த கொஸ்டின் மட்டும் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பிடினா தான் பெண் யானை, மந்தினா ஆண் யானை. ஆனால் யானை அப்படிங்கிறதுனால நம்ம இது பண்ணிக்கிறோம். அப்போ ஆக்சுவலாக பி தான் வந்து இதில் தவறு. மந்தினா ஆண் யானை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஒரே நிமிஷம். இதில் எது பொருந்தாமல் இருக்குது? மின்னார், பெண்கள், மருங்கு, இடை, சூளுலை, கருவை தாங்கும் பெண். சூளுலைனா கருவை தாங்கும் பெண். பரினா குதிரைன்னு அர்த்தம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கரடி. அப்போ ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? அடுத்ததுங்க, ஒரே நிமிஷங்க. ஓகே, இதில் எது தவறாக இருக்குது? ஆக்சுவலாக இது எல்லாமே சரி தான். இது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னு கேட்டால் இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அப்பப்போ. வேணா இதுலேயும் வந்து ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒரு டேட்டை தப்பாக கொடுத்துட்டு கூட பொருந்தா சொல் அப்படிங்கிறது கூட கேட்கலாம். ஓகேங்களா? இதற்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். உலக புத்தக நாள் வந்து ஏப்ரல் 23, குழந்தைகள் நாள் நவம்பர் 14, சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5, கொடி நாள் டிசம்பர் 7, தேசிய ஒருமைப்பாட்டு நவம்பர் 19, மனித உரிமைகள் டிசம்பர் 10. ஓகேங்களா? ஒரே நிமிஷங்க. ஓகே, ஒன்றா எதிர்ச்சொல் பார்ப்போம். மேதைக்கு எதிர்ச்சொல் என்ன? மேதைனா பேதை. ஆப்ஷன் சி. கிளை அப்படிங்கிறோட எதிர்ச்சொல் என்ன?
கிளைனா உறவினர், அதுக்கு ஆப்போசிட் வந்து பகைவர். ஆப்ஷன் டி தான். எளிது அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? எளிது அரிது. ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது, இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஒரே ஒரு எழுத்து தான். எலும்புக்கு பதிலாக எறும்புன்னு கொடுத்துட்டாங்க. எலும்புனா எலும்பு, ஆனால் எறும்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான். இன்சொல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? இன்சொல் வன்சொல். ஆப்ஷன் சி தான். ஒரே நிமிஷம். ஓகே. நண்பாற்றாராகி நயமிலாராகி நயமிலா செய்வார்க்கும். இதில் நயம் இல அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? நயம் இல அப்படின்னா தீமை அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து நன்மை. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். நல்கினால் அப்படின்னா அதுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? நல்கினால் அப்படின்னா தந்தா, கொடுத்தா அப்படிங்கிற மீனிங்கு. அதுக்கு ஆப்போசிட்டு எடுத்தா. ஆப்ஷன் பி தான். இரவலர், புரவலர். ஆப்ஷன் ஏ. அல்லுங்கிறதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? எதிர்ச்சொல் என்ன? அல்லும் பகலும் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி சொன்னீங்கன்னாவே ஈஸியாக இருக்கும். அல்லுனா ஆப்போசிட் வேர்டு வந்து பகல். அடுத்ததுங்க, ஐயம் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல். ஐயம் தெளிவு. ஆப்ஷன் பி தான். அருகுற அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல். அருகுறனா அருகில்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் என்ன வரணும்? தொலைவில். ஆப்ஷன் பி தான். அழுக்காறு உடையான் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? அழுக்காருங்கிறது பொறாமை. பொறாமை உடையான்னா பொறாமை உடையவன். அப்போ பொறாமை உடையவனுக்கு ஆப்போசிட்டு பொறாமை அற்றவன். ஆப்ஷன் சி. இடருறம் மறையுறும் எரியுறும் மெழுகானார் என வரும் பாடலில் இடர் என்பதின் எதிர்ச்சொல். டைரெக்டாக இடரோட எதிர்ச்சொல்னு கேட்காம இப்படியும் பாடல் வரி கொடுத்துட்டு கூட கேட்பாங்க. இடர்னா துன்பம் தெரியும். துன்பத்துக்கு ஆப்போசிட்டு இன்பம். துவா அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? துவா. துவாங்கிறது ஆக்சுவலாக வந்து அனுபவின்னு அர்த்தம். உணர்வது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பறித்தல். துவாக்கு எதிர்ச்சொல் வந்து பறித்தல். இதே மீனிங் கேட்டால் அனுபவி, உணர்வது, இந்த மாதிரி நுகருதல், இதெல்லாம் வந்து மீனிங் வரும். அடுத்ததுங்க, நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. இதில் தூற்றும்படி அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? நல்லவர்கள் தூற்றும்படினா இகழும்படின்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் வந்து என்ன வரணும்? போற்றும்படி.
ஆப்ஷன் பி தான். வெறுப்பு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? வெறுப்புங்கிறதுக்கு மலைங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, குன்று அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ எதிர்ச்சொல் என்ன வரணும்? பள்ளம். ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஒரே நிமிஷங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருள் எது? ஈக்கு வந்து பகிர்ந்து, ஒரு வகை பிறவி, உயிரெழுத்துங்கிறது ஒரு பொருள் தான். ப்ளஸ் பண்ணி அணிகலன்கிறது வராது. ஆப்ஷன் சி தான். வடு, மூசு, குறும்பை, கச்சல் இதெல்லாம் ஒரு எதை குறிக்கும்? ஒரு சொற்கள் வந்து எதை குறிக்கும் தாவரத்தோட? ஆப்ஷன் ஏ பிஞ்சு வகை தான் குறிக்கும். வயல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எது எது? ஆப்ஷன் ஏ பழனம் செய் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததுங்க, நெருப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எது? ஆப்ஷன் ஏ தான் அனல், கனல். கொஸ்டின் நம்பர் 115. சூரியன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எது? ஆப்ஷன் ஏ ஞாயிறு, பரிதி. கிளிக்கு கிளிக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து ஆப்ஷன் ஏ தத்தை, கிள்ளை. ஓகேங்களா? அடுத்ததுங்க, இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, ஆன்சர் வந்து எண்குனா கரடின்னு அர்த்தம். எண்குனா கரடி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? புலின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான தவறான விடை, அதாவது பொருந்தா இணை. அடுத்ததுங்க, இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, பையுள் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். துன்பம், கவலை, வருத்தம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இங்கே இன்பம்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தவறு. மீதி எல்லாமே சரி தான். விபுதர், புலவர், பணவன், அந்தணன், அழுகு, இரவு. ஓகேங்களா? இப்போ பையுள் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டால் வேணாம், அப்படியும் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அப்போ பையுள் அப்படின்னா துன்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கடம் அப்படின்றோட பொருள் என்ன? கடம் அப்படின்னா உடம்பு. தனையை அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? தனையை அப்படிங்கிறது மகளை குறிக்கும். அடுத்ததுங்க, இதில் எது பொருந்தா சொல்? ஓகே, ஓசை 4, அதில் வந்து
செப்பல், துள்ளல், அகவல், தூங்கல்னு வரணும். இங்கே ஓங்கல்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறான விடை. அடுத்தது ஒரே நிமிஷங்க. இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓரெழுத்து ஒரு மொழி மாதிரி கா சோலை கரெக்டு தான். கோ அரசன் கரெக்டு தான். சோனா மதில் கரெக்டு தான். நானா நாக்கு நான் இந்த மாதிரி வரணும். கொடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கொடுக்கு உண்டான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன வரணும்? தா. கரெக்டுங்களா? தானா தான் கொடு. தானா கேட்பது அப்படிங்கிற ஒரு மீனிங்கே இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் இதில் பொருந்தாமல் இருக்குது. ஓகே, இதில் பொருந்தாத சொல் எது? செம்மை, பசுமை, கருமை, எளிமை. ஓகே, இதெல்லாம் நிறத்தை குறிக்குது. செம்மையான நிற, பசுமை, கருமை அப்படிங்கிறது. எளிமை மட்டும் பண்பு பெயர் குறிக்கிற மாதிரி இருக்குது. ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். இதில் எது பொருந்தா சொல்? கோலம்னா அழகு, குளவினா குழந்தை கரெக்டு, கூரைனா புடவைன்னு அர்த்தம். கூலம்னா தானியம்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாமல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து மாட்டுச்சாணம், வைக்கோல், குப்பை, கழிவு அதை தான் வந்து கூலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குப்பை, கழிவு, மாட்டுச்சாணம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக போன வீடியோ பதிவில் இந்த கூரைக்கு உண்டான அர்த்தத்தை வந்து கொஞ்சம் சொல்லும்போது கரெக்டாக சொல்லிட்டேன். ஆப்ஷனை தப்பாக சொல்லிட்டேன். என்னென்னா, இந்த கூரைக்கு வந்து வீட்டின் கூரை தான். இந்த கூரைக்கு வந்து கூரை புடவை கரெக்டு தான். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் பார்த்துருந்தா இது ஆன்சர் கரெக்டு தான். நீங்கள் கேட்டது கரெக்டு தான். அடுத்ததுங்க, பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? பூமி அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி ஆப்ஷன் டி கூ அப்படிங்கிறது தான். இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஆப்ஷன் டி கொழுந்தாடை. ஏன்னா அது வந்து தாவரத்தோட நுனிப்பகுதியை குறிக்கும். கரெக்டுங்களா? கொஸ்டின் நம்பர் 127. இதில் எது பொருந்தா சொல்? ஓகே, ஆறு, குளம், ஏரிலாம் நீர்நிலையை குறிக்குது. குணம்ங்கிறது ஒரு பண்பு மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ ஆக்சுவலாக ஆப்ஷன் சி தான் இதில் பொருந்தாமல் இருக்குது. அடுத்ததுங்க, இதில் எது பொருந்தா சொல்? சூம்பல், சொத்தை, கடலை, அழுகல். சூம்பல், சொத்தை, அழுகல்னால் கெட்டுப்போன காய்கனி வகை. கரெக்டுங்களா? கடலைங்கிறது ஒரு மணி வகை. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பெற்றவர் பாரதியார். கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினா எது? பொருந்தா சொல்ல இப்படியும் கேட்குறாங்க பாருங்கள். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார்னா ஏன் அப்படிங்கிறதான் பொருந்தாத வினாச்சொல். அடுத்ததுங்க, இதில் கொழுந்து வகை அல்லாதது எது? கொழுந்து வகை அல்லாதது தண்டு தான். ஆப்ஷன் ஏ கீரைத்தண்டு. அடுத்தது, அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல்.
போகி பண்டிகை தான் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். மீதி எல்லாமே அடுத்ததுங்க. இந்த நாளில் எது பொருந்தாமல் இருக்குது? இந்த ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ இது எல்லாமே வந்து 3 வரி கவிதைன்னு ஒரு கவிதை இருக்குது. 3 வரி கவிதைன்னு சொல்லுவாங்க. மரபு கவிதைங்கிறது யாப்பிலக்கணப்படி ஒரு கவிதையை தான் வந்து மரபு கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் இதில் பொருந்தா சொல். அடுத்தது, பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல் எது? ஆப்ஷன் டி, கொழுந்து தான். அடுத்ததுங்க, முருகு அப்படிங்கிற சொல்லோட பொருள் அல்லாதது எது? ஆப்ஷன் பி, மலர் தான் வந்து முருகு அப்படிங்கிறதுக்கு பொருள் வராது. மீதி எல்லாமே வந்து முருகு தான். ஏட்டில் எழுதாத பாடல் தான் டேஷ் பாடல். ஏட்டில் எழுதாத பாடல் தமிழின் சிறப்பு வந்து நாட்டுப்புற பாடல். ஆப்ஷன் ஏ. அடுத்ததுங்க, தமிழங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வாள் அப்படிங்கிற வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது? இன்பத்தமிழில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுலேயே இருக்குது. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். கொஸ்டினையும் கொடுத்துட்டு அதில் ஆன்சரையும் கொடுக்குறாங்க. அடுத்தது, தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். தமிழின் தொன்மை அப்படிங்கிறதுனால இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து கனிச்சாறு. ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, தமிழன் கிளவியும் அதனோடு ரற்றே என்ற மேற்கோளை உடைய நூல் எது? தொல்காப்பியத்தில் தான் இந்த நூல் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் பி. உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய தமிழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இசைத்தமிழ் தான் உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய தமிழ். அடுத்தது, வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ அப்படிங்கிறத தமிழை வாழ்த்தி பாடல் வரிகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி, அறிவுமதி. அடுத்தது, 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் இல்லாத ஒன்று எது? வேளாண்மை, உழவர், பாம்பு, வெள்ளம், முதலை, கோடை இது எல்லாமே இருக்குது. நிறம், பூக்கள் மட்டும்தான் இல்லை. ஆப்ஷன் டி. அடுத்தது, பொறுத்துக. தான் 2000 ஆண்டுகளுக்கு வழக்கில் இருந்த சொற்களை தான் பொறுத்துக கொடுத்துருக்காங்க.
ஓகே, ஆன்சர் வந்து மீன் செய், அது வந்து குறுந்தொகை. ஆப்ஷன் ஆ. அன்பு, உயிர், மகிழ்ச்சி இது எல்லாமே வந்து திருக்குறளில் இருக்குது. ஆ. ஒளி, முடி அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம். இ. பாருங்கிறது பெருமானாற்றுப்படை. இ. ஆப்ஷன் ஆ. ஆ எதில் வருது? ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மீன், பாம்பு, முதலை அந்த மாதிரி ஒரு 4-5 இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் தான் வரும். அடுத்தது, கலைச்சொற்களாக பயன்படாத இணை எது? இந்த 3மே வந்து கலைச்சொற்களாக இருக்குது. கலைச்சொற்கள் இருக்குது. இந்த செய்தித்தாள், தொலைக்காட்சிக்கு தான் இது வரைக்கும் பயன்படுத்தலை. ஆப்ஷன் டி தான். அடுத்ததுங்க, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் சி, வஞ்சி காண்டம். ஓகேங்களா? அது இல்லாமல் சிலப்பதிகாரத்துலேயும் இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகே, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்ட்டு தமிழை வந்து போற்றி பாடல் வரியை படைத்தவர் யார்? ஆக்சுவலாக தமிழோட சிறப்பை வந்து பாடுறதுனால தான் இது எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பாரதியார். உலகத்தில் காணப்படும் மொழிகளின் எண்ணிக்கை? ஆப்ஷன் பி, மொத்தம் 6000 மொழிகள் காணப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததுங்க, பொறுத்துக. தாவர இலைப்பெயரோட பொறுத்துக. ஓகே, ஒன்றா பார்ப்போம். மா, பலா, வாழைனா இலைன்னு சொல்லியிருப்போமா? 2. அடுத்தது முருங்கை கீரைன்னு வச்சுக்கலாம். 2-1. கோரை புல் 4. நெல் தாள், வரகு தாள். அப்போ 2-1-4-3 எதில் வருது? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது ஒரே நிமிஷம். தாவர இலைப்பெயரோட பொறுத்துக. மல்லினா தலை 4. கரும்புனா தோகை, நாணல்னா தோகை 3. பனை ஓலை, தென்னை ஓலைங்களாம். கமுகுனா பாக்கு, அதாவது தாவர இலை பெயரோட பேர். அப்போ 4-3-2-1 எதில் வருது? ஆப்ஷன் டி. இசை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? இசைக்கு புகழ்னு அர்த்தம், ஆனால் இசைக்கு ஆப்போசிட் வந்து வசை. ஆப்ஷன் சி. ஓகே, இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டின். டேஸ் தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், டேஸ் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், தமிழுக்கு டேஸ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு, டேஸ் தமிழ் உணர்வு கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். ஓகே, உள்ளத்தை மகிழ்விக்கும் அப்படிங்கன்னா இசைத்தமிழ், எண்ணத்தை வெளிப்படுத்தும்னா இயல்தமிழ், தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு, நாடகத்தமிழ் தான் வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா?
ஓகேங்க. இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் 120க்கு மேலே எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் மார்க்கை என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ட்விஸ்டடாக இருந்தது, இதில் என்ன நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 8 நாளுமே கண்டிப்பாக வந்து இந்த அகர வரிசை, இந்த காமன் டாப்பிக்கு நம்ம முன்னாடி கொடுத்துருந்தோம் இல்லையா, சார் ஆல்ரெடி அந்த க்ரீன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தார் இல்லையா, அது வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இல்லாமல் 2 நாள் வந்து கணேஷ் சார் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பார். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த சிலபஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்குண்டான கொஸ்டினையும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? ஓகே, ஹெல்த்தையும் பாருங்கள், நல்லபடியாக படிங்க. என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு மறுபடியும் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.